அம்மா இந்த திருநாள் இருந்திருக்கு தெய்வீக சபை சிறுநிறுத்தமான சிங்கார மேடையில் வருகின்ற போது நான் யாரு என் பெயர் என்ன உங்களுக்கு தெரியுமா என்ன தெரியும் இது நடத்தக்கூடிய நாடகம் சண்டை ஆமா யுத்த காண்டத்தில் ஒரு பாகமாக விளங்கக்கூடிய கர்ணன் முத்தி மோசம் 17 நாள் சண்டை ஆமா இந்த நாடகத்தில் நீங்க யாரு உங்களுடைய பேர் என்ன இருந்தாலும் நம்ம நாடகத்தை பார்க்க வந்த அனைவற்று பேருக்கும் நம்ம கலைக்குழுவின் சார்பாக மனமார்ந்த நிறைவேற்றி கீழே இப்படி தட்டாத குஞ்சிட்டு சிக்குவேன் கை மேல இப்படி தூக்கி தட்டு அம்மா இருந்தாலும் என்னுடைய பெயர் தான் குந்தியம்மாள் என்று அழைப்பார்கள் உன்னுடைய பேர் தான் குந்தியம்மாள் இருந்தாலும் உன்னை பெற்ற தாய் தந்தை யாரு அதாவது சூரசேன மன்னனுக்கு நான் மகளாக பிறந்து யாரு திருமணம் சூரசேன மன்னனுக்கும் மாரிசி அம்மாவுக்கு மகளாக பிறந்து எனக்கு முதல் பெயர் பிரதி என்று பெயர் வைத்தார்கள் முதல் பெயர் பிரதி ஆமா சரிமா அப்படி பிரதி என்று பெயர் வைத்து உலகமெல்லாம் குந்தியம்மாள் பெயர் வச்சு அது எப்படி ஆச்சு அம்மா சூரசேன மன்னனை குந்தி போத மன்னனும் மாமன் வைத்தினார்கள் குந்தி போத மன்னனுக்கு பிள்ளை இல்லாத காரணத்தால என்ன தத்து பிள்ளையாக வளர்ப்பு பிள்ளையாக எடுத்து வளர்த்தினார் குந்தி போத மன்னன் அதனால அவருடைய பெயர் குந்தி போதனுடைய பெயரு இந்த குந்தியம்மாளுக்கு குந்தியம்மாள் சரிமா அப்படி இருந்தாலும் யாரு திருமணம் செஞ்ச நான் சூரசேன மன்னனுக்கு மகளாக பிறந்து குந்தி போது மன்னனுக்கு நான் மகளாக வளர்ந்து நான் பருவ மங்கை ஆன பிறகு நான் யாரையும் ஆணையிட்டேன் எனக்கு எத்தனை பிள்ளைங்க அந்த சின்ன வயசுல ஏன் விதவை கோலமா இருக்கக்கூடிய காரணம் என்ன அம்மா அதாவது பாண்டு மகாராஜர் அஸ்தினாபுரத்தில் அரசு ஆட்சி செய்த பாண்டு மகாராஜரை மாலையிட்டு ஆமா என் மன்னவருக்கு 2 மனைவிமார்கள் குந்தி மந்தாரை என்ற 2 மனைவிமார்கள் 2 பேரும் ஒரே மேடையில் திருமணம் செய்து நாங்க அரசாட்சி செய்திருக்கிற நேரத்தில் குடிபடியில் குறைகள் தீர்ப்பதற்காகவும் ஒரு நாட்டில் அரசனாக இருந்தால் வனவேட்டைக்கு செல்வது அப்படி என் மன்னவராகிய பாண்டு மகாராஜன் குடிப்படைகளின் குறைகளை தீர்ப்பதற்கு கானக சென்றார் உங்களோடு வருகிறோம் என்று கேட்டோம் எங்கள் ஆசைக்கு நீங்க வாருங்கள் என்று அழைத்து இருவரும் குடிப்படைகள் ரதகஜ துர்கபாதி மந்திரி மார்களோடு அனைத்து படைகளும் சென்றோம் அப்படி செல்கிற தருவாயில் உள்வனமாக சென்றோம் என் மன்னருடைய பாண்டு மகாராஜன் கண்ணுக்கு ஒரு காண்டாமிருகம் தென்பட்டது எடுத்தார் பானத்தை தொடுத்தார் அன்பார் போட்டார் போய் பாய்ந்தது எங்கே காண்டாமிருகம் ஒதுங்கி விட்டது ஒரு மான் மீது பட்டது அம்மா என்ற சத்தம் போய் பார்த்தா மானாக இருந்தவர் மனிதராக உருவெடுத்து விட்டார்
அப்போது யார் என்று பார்த்தால் சரி அமுதந்த ரிஷி அவருடைய மனைவி 2 பேரும் ரொம்ப காலமா தவத்துல இருக்கிறாங்க. தவத்த முடிந்த அம்மா அந்த அம்மா கேக்குறாங்க, சாமி உலகத்தில் யானை முதல் எறும்பு வரை 84 ஜீவவேதங்கள், இதுல எந்த உயிரினமாக பட்டது அதிக நேரமாக இன்பத்தில் இருக்கும் என்று கேட்க மாண்டான் என்று சொல்கிறார். சொன்ன உடனே இவர்கள் மானாக உருவெடுத்து இன்பத்தில் இருக்கிற போது என் மன்னர் பாண்டு மகாராஜன் போட்டக்கூடிய பானமாகப்பட்டது அந்த மான் மீது பட்டு விட்டது. போய் பார்த்தா அவர் மானாக இருந்தவர் மனிதராக உருவெடுத்து அரிய பாண்டு மகாராஜனை ஒரு நாடாளு குடியரசனை பேரிப்பட்ட தவறை செய்துவிட்டார். எந்த உயிரினமாக இருந்தாலும் சரி அதுக்கு இடையூறு செய்யக்கூடாது. எப்போது என் மனைவியோடு நான் இருக்கிற போது இடையூறு செய்தாயோ உன் மனைவியோடு நீ சேர்வீரானால் உன் உடலை விட்டு உயிர் நீங்க கடவது சாபத்தை அளித்து விட்டார். அதன் பிறகு நான் மாலை சுகமடைந்தேன், மன்னன் சுகமடையவில்லை, ஊர சுகமடைந்தேன், கணவர் சுகமடையவில்லை. ஆமாமா மாலையிட்ட நாள் முதலாக மக்கள் சுகமடையவில்லை, மனிதன் சுகமடையவில்லை. ஆமாமா அதன் பிறகு அந்த காட்டுல என்ன செய்தோம் எங்களுக்கு எப்படி குழந்தை பிறந்துச்சு? அதாவது தூர்வாசுடைய மந்திரத்தால் தர்மன் பீமன் அர்ஜுனன் இந்த மூவரும் இந்த மாதேவிக்கு சரி நகல சகாதேவர் தங்கை மந்தார தேவிக்கு ஆமா 5 ராஜாக்கள் பிறந்து வளர்ந்து சிறு சிறு பாலர்களா இருக்கும் தருவாயில் அந்த 5 பிள்ளைகளை கூட்டிட்டு என் தங்கை மந்திராதேவி குளக்கரை சென்றார். அப்ப ஆத்தங்கரைக்கு போகிற போது நான் தன்னந்தனிமையாக அரண்மனையில் இருந்தேன். அதாவது என் பிள்ளைகள் அனைவரும் ராஜாக்கள் அழைத்து நான் ஆத்தங்கரைக்கு சென்றுட்டேன். சரி இவங்க 2 பேரும் அரண்மனைக்கிறார்கள். ஆமா யாராரு? தங்கை மந்திராதேவி உன்னுடைய கணவர் பாண்டு மகாராஜனும். ஆமா மாமுனி சாபத்தை மறந்து இருவர்களும் இன்ப சுகத்திற்கு தருவாயில என்னமானது அம்மா மரணம் அடைந்து விட்டார்கள். ஆமா அதன் பிறகு அந்த அடிமா வனத்தில் 5 ராஜாக்களை வைத்து நான் எப்படி இந்த குந்தி அம்மாள் வாழ முடியும்? அப்படி இருக்கிற தருவாயில் நாரத மகாமுனிவர், கண்ப மகாமுனிவர், விஸ்வாமித்திரர் இவங்கெல்லாம் என்னை தேடி வந்தார்கள். அம்மா குந்தி அம்மா இந்த 5 ராஜாக்களை வைத்து நீ எத்தனை காலம் இந்த காட்டிலே வாழ்வ? உன் மூத்தாராகிய திருதராஷ்டிர மன்னன் அஸ்திராபுரத்தில் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். வா அவங்களை எடுத்தா போய் ஒப்படைக்கிறேன் அப்படி என்று அழைத்து வந்து அஸ்திராபுரத்தில் ஒப்படைத்தாங்க. நானேமா வனத்திலிருந்து அஸ்திராபுரம் வருகின்ற போது என் மகனாகிய தர்மராஜாவுக்கு 16 வயசு. எத்தனை வயசு? 16 வயசு. ஆமா அப்படி 16 வயசுல நான் அஸ்திராபுரம் வந்து பல வஞ்சகத்தின் பீடனாகிய துரியோதன் பல சதிகளை செய்து எளிதில் ஏட்டில் அடங்காத வஞ்சகத்தை செய்து விதரனை போகவிட்டு 5 தானளித்த மாயத்தால் சூதாடி மண் பறித்து 12 வண்ண காணகம் ஓராண்டு அக்கியாதவாசம் யாருக்கு கண்ணுக்கு தெரியாத வாழ்ந்தால் கொடுப்பு என்று சொல்லிவிட்டார். அதன் பிறகு தூதுக்கு சென்ற கண்ணன் ஆமா நாடு இல்லை என்று துரியோதனன் சொல்லிவிட்டான் அன்று நாள் முதல் இன்று நாள் வரை குருசேத்திர பீடத்தில் 16 நாட்களாக சண்டை யுத்தம் நடந்து வருது. விடிந்தால் 17 நாள் சண்டை. வெற்றி தோல்வி யாருக்கு இன்னும் ஒண்ணும் தெரியவில்லை. அதனால் நான் அரண்மனை இருக்கின்றேன். என்னை தேடி யாரும் வந்தாரானால் நினைத்து நீ அறிவிப்பாயா?